ரோல்ஸ் ராய்ஸ் தான் உலகத்தோட ரொம்ப மோஸ்ட் லக்ஸுரியஸ் கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிச் பீப்புள்ஸுமே ரோல்ஸ் ராய்ஸை வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ட்ரீமாக இருக்கும். ஆனால் இந்த லக்ஸுரியஸ் பிராண்டை ஒரு போர் பாய் தான் ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அவருடைய என்டையர் சைல்டுஹுட் ஃபுல்லாகவே பாவர்ட்டியில் ஸ்பெண்ட் பண்ணி இந்த சைல்டு லேபர் இவ்வளோ பெரிய கம்பெனியை உருவாக்கியிருக்காரு. அதாவது 1863 ஹென்ரி ராய்ஸ் அப்படிங்கிறவர் இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜில் பிறக்கிறாரு. இவருக்கு 4 வயசு இருக்கும்போது அவரோட அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாமே ஃபுல்லாக ரூயின் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட்ஸ்க்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, அவரோட 9வது வயசில் ராய்ஸோட அப்பா இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மெய்டாக வேலை பார்த்து ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வராங்க. அப்போ ராய்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவரோட வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டம் கவலையுமாவே போயிடுது. ஸோ இன்னைக்கு நாம கொஞ்சம் ரொம்ப ஒரு பூரான ஃபேமிலியிலிருந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி ஸ்டோரிஸை நாம அப்பப்போ பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் இருக்கும் அப்படிங்கிற டவுட் இல்லை. ஏன்னா எல்லாமே 0 அப்படிங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. எதுவுமே எடுத்த உடனே சக்ஸஸ் ஆனது கிடையாது. ஸோ அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம புதுசாக டிஸ்கார்ட் சர்வரும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவருக்கு 14 வயசு ஆகுது. அப்போ தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உருவாகுது. அது என்ன அப்படின்னா, அவங்களோட ஆண்ட் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஹென்ரி கிட்ட ஒரு பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்கிறத பார்க்குறாங்க. அதனால ராய்ஸை அப்ரண்டிஸாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு செய்து விடுறாங்க. அங்கே 3 வருஷம் டே அண்ட் நைட்டாக ராய்ஸ் வேலை பார்க்குறாரு. அங்கே வேலை பார்க்கும்போது நிறைய டன்ஸ் கணக்கில் புக்ஸை படிக்கிறாரு அண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாரு. அந்த ஃபேக்ட்ரியில் அவர் கார்பென்ட்ரி, மேக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு. அவரோட 17வது வயசில் ஒரு பயங்கரமான மெக்கானிக்காக ஆயிடுறாரு. 21வது வயசில் ராய்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இன்ஜினியராக இருக்காரு. அதுவும் மேக்ஸிம் அப்படிங்கிற கம்பெனியில். ஆனால் அவர் ஜாயின் பண்ண அந்த கம்பெனியை ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ராய்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னும் நம்ம ஜாப் பண்ணலாமா இல்லைனா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஐடியாவில் அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனியாக ஆரம்பிக்கிறாரு. அவரோட கையில் வெறும் 20 யூரோ சேவிங்ஸ் தான் இருக்குது. அதை வச்சு மான்செஸ்டரில் ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்பேஸாக போடுறாரு. அந்த கம்பெனிக்கு பேர் FH ராய்ஸ் அண்ட் கம்பெனி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் எர்னஸ்ட் கிளார்மெண்ட்டை ஒரு பார்ட்னராக ராய்ஸ் சேர்த்துக்கிறாரு. ஆரம்பத்தில் ராய்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சர்வை பண்ணுறதுக்கு எல்லாமே கற்றுக்கிறாரு. அதாவது சூயிங் மிஷின்ஸ் ரிப்பேர் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறது எல்லாமே கற்றுக்கிட்டு பக்காவாக பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் நாட்கள் ஆக ஆக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் அண்ட் லைட்டிங்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தியாயிருது. அதுக்கப்புறம் ராய்ஸ் ஆர்க் லேம்ப்ஸ், பல்ப் ஹோல்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டோர்பெல்ஸ் எல்லாத்தையுமே தானாகவே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதுதான் அந்த கம்பெனியோட ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். 1900 அந்த கம்பெனி 20,000 யூரோஸ் ப்ராஃபிட்டை கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. ராய்ஸோட 38வது வயசில் அவருக்கு ஃபேமிலி வராங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியை, ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை கட்டுறதுக்கு அவர் யோசிக்கிறாரு. இப்போ வரைக்குமே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் உண்டாகுது. அது என்ன அப்படின்னா, 1901 தான் ஜெர்மன் அண்ட் அமெரிக்கன் கம்பெனிஸ் பிரிட்டிஷ் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராய் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் தான் காம்படிஷன் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அமெரிக்கன் கம்பெனியால் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்க முடியுது. அதனால ராய்ஸோட பிஸ்னஸ் ஃபுல்லாக டவுன்ஃபால் ஆயிருது. இப்போ ராய்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்பவே மோசமாக இருக்குது. அதனால ராய்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாரு. டாக்டர் ஒரு சிம்பிளான அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதாவது ரொம்ப ஃப்ரெஷ் ஏர் எடுத்துகிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிடலாம். அதனால் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ராய்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயின் இது இருக்கக்கூடாது. ஸோ ராய்ஸ் இப்போ வெக்கேஷன் எடுத்துகிட்டு காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஃப்ரெஞ்ச் மேட் கார்னு சொல்லப்படுற டெக்கோவிலே அப்படிங்கிற கார் எடுத்துகிட்டு அவர் ரன் பண்ணுறாரு. ஆனால் அந்த காரில் நிறைய நாய்ஸ் இருக்குது, பிரேக் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, ஓவர் ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் அந்த காரில் இருக்குது. இதெல்லாம் போக அந்த கார் பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் கம்மியான ஸ்டாண்டர்ட்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதாவது ராய்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த காரில் மைனர் மாடிஃபிகேஷன் பண்ணுறாரு. அந்த கார் மொத்தத்தையும் ரீடிசைன் பண்ணுறாரு. இந்த ரீடிசைன் பண்ண கார் முன்னாடி இருந்த டெக்கோவிலே காரோட ரொம்ப சூப்பீரியராக ஃபீல் ஆகுது. அதனால ராய்ஸுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு இந்த காரை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் கார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட டீம் அசம்பிள் பண்ணி ஒரு புது காரை டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையுமே டிராயிங்ஸில் பக்காவாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு கார் வேலைய ஆரம்பிக்கிறாரு. ராய்ஸ் அப்போ இருக்கிற ஒரு 10 ஹார்ஸ் பவர் 2 சிலிண்டர் காரை தயாரிக்கிறாரு. அது ஷேப்புக்கு வந்துருச்சு. அந்த கார் ரொம்ப குவாய்ட்டாக, லைட்டாக, டியூரபிலிட்டியாக, ரிலையபிலிட்டியாக ரொம்ப சுப்பீரியராக ஃபீல் ஆகுது ராய்ஸ்க்கு. 1 ஏப்ரல் 1904 இந்த காரை ரோட்டில் டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணும்போது 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் அந்த கார் சால்வ் பண்ணி பக்காவாக போயிட்டு இருக்கு. அதனால அதே மாதிரி இன்னும் 2 கார்ஸை ராய்ஸ் மேக் பண்ணுறாரு. அதையுமே டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் பண்ணிடுறாரு. அது எல்லாமே வேர்ல்டு கிளாஸாக இருந்திருக்கு. ஆனால் இந்த கார்ஸை வேர்ல்டு லெவலில் அவங்களால டெலிவரி பண்ண முடியல. இந்த இடத்துல தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ உள்ள வராரு. அவர் பேர் என்ன அப்படின்னா சார்லஸ் ரோல்ஸ். ராய்ஸ் அவரோட கார் எந்த அளவுக்கு பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னா, எக்ஸிபிஷனில் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது எல்லாத்தையுமே சார்லஸ் ரோல்ஸ் பார்க்குறாரு. அவருமே ஒரு பேஷனேட் மோட்டரிஸ்ட். அவருமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். ரோல்ஸுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி லக்ஸரி பிராண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராய்ஸை மீட் பண்ணி அவரோட கார்
கார்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப க்ளோஸாக பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக ராய்ஸ் கூட ரோல்ஸ் சேர்ந்துறாரு. ஸோ 2 பேருமே இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் சைன் பண்ணுறாங்க காரை செல் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கார் கம்பெனி பேர் என்ன அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ். மார்ச் 1906 ரோல்ஸ் ராய்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற அஃபிஷியல் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. 4 ரோல்ஸ் ராய்ஸ் காரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 10, 15, 20, 30 ஹார்ஸ் பவர்ஸ் கார்ஸை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஐல் ஆஃப் மேன் அண்ட் டூரிஸ்ட் ட்ராஃபி அப்படிங்கிற 2 ட்ராஃபியுமே இந்த கம்பெனி வாங்குது. அதனால ரோல்ஸ் ராய்ஸ் இன்னும் நிறைய இதே மாதிரி கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்பீட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய கிரேட் கம்பெனியாக இருந்திருக்கு. ஆனால் அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் காருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. 1906 எண்ணில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் 40 to 50 ஹார்ஸ் பவர் இருக்கிற அதுவும் ஒரு 6 சிலிண்டர் இன்ஜினை லான்ச் பண்ணுறாங்க. அந்த காரோட பாடி கலர் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலர் இருக்கும். அண்ட் இந்த கார் ரொம்ப ஸ்மூத்தாக சைலண்டாக இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால இந்த காருக்கு சில்வர் கோஸ்ட் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. மார்க்கெட்டில் ரோல்ஸ் ராய்ஸ் இந்த காரை 24,000 ரன் பண்ணி என்டியூரன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அதனால சில்வர் கோஸ்ட் காரை 2.5 monthsக்கு சண்டேஸ் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக டே அண்ட் நைட்டாக டிரைவ் பண்ணிட்டு 24,000 கிலோமீட்டரை கவர் பண்ணுறாங்க இந்த சில்வர் கோஸ்ட் காரில். இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இந்த கார் பாஸ் பண்ணிடுச்சு. அதனால ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி இந்த சில்வர் கோஸ்ட் காரை வச்சு நிறைய டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த காரோட போனட்டில் ஒரு காயின் வைக்க போகிறாங்க. அண்ட் அந்த காயினை வச்சுட்டு வண்டியை ட்ரைவ் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த காயின் கீழே விழக்கூடாது. இந்த டெஸ்ட்லையுமே இந்த கார் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிற பேரை வாங்கிருச்சு. அதனால சில்வர் கோஸ்ட் கார் உலகத்தோட பெஸ்ட் காராக பேசப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு பெஸ்ட் கார் அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் எல்லாருமே இந்த காரை பற்றி பேசுகிற அளவுக்கு ரொம்ப பெருமையாக பேசப்பட்டுச்சு. ரோல்ஸ் அண்ட் ராய்ஸோட இந்த பார்ட்னர்ஷிப் வேர்ல்டு சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா எல்லா இடத்துல இருந்து அவங்களுக்கு சக்ஸஸ் மட்டும் வந்துட்டு இருக்கு, எங்கேயுமே அவங்களுக்கு ஃபெயிலியர் இல்லை. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஒரு மோசமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. கார்ஸுக்கு அப்புறம் அவங்க ஏவியேஷன்லையுமே ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறாங்க. அதனால 12 ஜூலை 1910 ரைட் ஃப்ளையர் அப்படிங்கிற பிளெயினில் அவங்க பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி பிளெயினில் அவங்க பறந்து போயிட்டு இருக்கும்போது ஏர்கிராஃப்டோட டெயில் பிரேக் ஆகி 100 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்ததுனால 32 வயசாக இருக்கக்கூடிய சார்லஸ் ரோல்ஸ் அவரோட வாழ்க்கையை இழந்துடுறாரு. துரதிருஷ்டவசமாக இவர் தான் பிரிட்டன்லேயே இந்த மாதிரி ஏர்பிளேன் கிராஷில் உயிரை விட்ட ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. முக்கியமாக ராய்ஸால் அவரோட இந்த லாஸ் இருந்து வெளியே வரவே முடியல. அதுக்கப்புறம் 1911 அவருக்கு இன்னொரு ஷாக் வருது. அது என்ன அப்படின்னா அவரோட ஹெல்த்துமே ரொம்ப மோசமாயிருச்சு. டாக்டர்ஸ் அவருக்கு பவுல் கேன்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால மேஜர் கேன்சர் பண்ணணும், இன்னும் 3 மாசம் மட்டும் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. அந்த கண்டிஷன்லுமே ரோல்ஸ் ராய்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட சில்வர் கோஸ்ட் காரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டடி பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் நடக்குது. அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் 3 மாசம் கழிச்சு 100% ரிகவரி ஆகி வெளியே வந்துடுறாரு. ஏன்னா இந்த 3 மாசம் அவர் சும்மா இருக்கல. ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த 3 மாசமுமே காட்டை அவர் டே அண்ட் நைட்டா பைபிள் ரீடிங் அண்ட் ஃபுல்லாக ப்ரேயராக இருந்திருக்காரு. ரெக்கவரி ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் ராய்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட இந்த சில்வர் கோஸ்ட் காரில் ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹை பண்ணுறாரு, சஸ்பென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறாரு அண்ட் சாசியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேக் பண்ணுறாரு. இந்த டைமில் ராய்ஸோட ட்ரெண்ட் என்ன அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட ஒரு மேஸ்காட்ஸை போனட்டுக்கு மேலே வைக்கிறது தான் அன்னைக்குள்ள ட்ரெண்டு. ஆனால் இன்னொரு பேக் ஃபேர் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த போனட்டுக்கு மேலே சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு டிசைனில் நாம மேஸ்காட்ஸை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கு நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த மேஸ்காட்டையை அவங்க டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது டிசைன் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸான எலனோர் தான்டனை மாடலாக யூஸ் பண்ணி ஒரு விமன் முன்னாடி லீன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கல்ப்சரை டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஹேண்ட்ஸுமே பின்னாடி ஸ்ட்ரெச்சாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. அதனால எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக விண்ட் அடித்தாலும் அதை சிம்பலைஸ் பண்ணும். அதாவது இந்த காரில் சென்ஸ் ஆஃப் கிரேஸ், ஃப்ரீடம் அண்ட் ஸ்பீட் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணாங்க. அண்ட் இதோட பேர் என்ன அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி. எக்ஸ்டசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓவர்வெல்மிங் ஹாப்பினஸ், அளவு கடந்த சந்தோஷம். இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணதுனால ரோல்ஸ் ராய்ஸோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. 1913 அவங்களோட ப்ராஃபிட் 90,000 பவுண்ட்ஸையும் கிராஸ் ஆகி போயிடுச்சு. அண்ட் அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸை இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்துச்சு. அது ரோல்ஸ் ராய்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அது என்ன அப்படின்னா வேர்ல்டு வார் 1. 1914 வேர்ல்டு வார் 1 நடக்குது. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் அதுக்கு ரெடியாகவே இல்லை. வார் நடந்ததுனால எக்கனாமி ஃபுல்லாகவே கிராஷ் ஆயிடுச்சு. அதனால மக்கள் யாருமே லக்ஸரி கார் கம்பெனி பக்கத்தில் வரக்கூட இல்லை. சேல்ஸ் எல்லாமே டோட்டலாக கிராஷ் ஆகி கம்பெனி எல்லாமே இழுத்து மூட நிலைமைக்கு வந்துருச்சு. எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஃபயர் ஆகிட்டாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாருக்கு அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி மொத்தமாக சர்வை பண்ணாது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் கிட்ட மற்ற பிளான்ஸ் நிறையவே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸுக்கு மிலிட்டரி அத்தாரிட்டி நிறைய பேர் தெரியும். அந்த அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி ரிலேபிளான கார், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கார் எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி கார்ஸ் நமக்கு வாருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சில்வர் கோஸ்ட் காரை மாடிஃபை பண்ணி ஒரு அர்மர் காராக மாற்றி ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 8 mm திக்கு இருக்கக்கூடிய அர்மர்ஸ் ரெடி பண்ணி இந்த காரில் மவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே மிஷின் கன்ஸையும் மவுண்ட் பண்ணுறாங்க. நிறைய டெக்னாலஜி இனோவேஷன் கொண்டு வராங்க. இந்த கார்ஸை யூஸ் பண்ணி மிடில் ஈஸ்டில் டெசர்ட் ரீஜன்ஸில் யூஸ் பண்ணி வார முடிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய
நிறைய ஸ்பையிங் மிஷன்ஸ்க்குமே இந்த கார்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சில்வர் கோஸ்ட் ரொம்ப ஸ்மூத்தாக எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுளாக வந்திருக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அந்த காலத்தில் இதுதான் ஒன்லி பெஸ்ட் வெஹிக்கிள். wounded சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே சேஃபாக வெளியே கொண்டு வரதுக்கு. அதனால இந்த சில்வர் கோஸ்ட்டை மாடிஃபை பண்ணி ஒரு ஆம்புலன்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆம்புலன்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த காரில் நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் நர்ஸ் எல்லாருமே போகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் போக எலக்ட்ரிக்கல் லைட்டிங்ஸ் அண்ட் நைட் டைம் மிஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு பவர்ஃபுல் லைட்ஸையுமே இந்த காரில் பொருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காரை நீங்கள் ஆல்ரெடி டைட்டானிக் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருந்திருக்கு. இது ஆம்புலன்ஸாக மாற்றினதுக்கப்புறம் இந்த கார் 1000 கணக்கில் மக்களை சேவ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் போக ரொம்ப லக்ஸரி ஃபீச்சரான ரோல்ஸ் ராய்ஸ் ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சு. கிங் மெசஞ்சர்ஸ் எல்லாருமே இந்த கார்ஸ் தான் வார் டைமில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மிலிட்டரியில் ஒர்க் பண்ணும்போது ரோல்ஸ் ராய்ஸ் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸுக்கு நாம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராய்ஸ் முடிவு பண்ணுறாரு. அதனால நிறைய ஃப்ரெஞ்ச் ஏர்பன் கம்பெனிஸ்க்கு இவர் இன்ஜின்ஸுமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாரு. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் கம்பெனி இன்ஜின் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ராய்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏரோ இன்ஜின் மேனுஃபேக்சரிங்குள்ளேயுமே உள்ள வராரு. இப்போ ராய்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஏரோ இன்ஜின் டிசைன் பண்ணுறாரு அண்ட் 1915 லான்ச்சும் பண்ணுறாரு. அந்த இன்ஜினுக்கு பேர் தான் தி ஈகிள். இந்த இன்ஜின் ரொம்ப ரிலையபிளாக லைட்டாக ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்கிறதுனால பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸ் இதே மாதிரி 500 ஈகிள் இன்ஜின்ஸை ஆர்டர் பண்ணுறாங்க எண்ட் ஆஃப் த இயரில். ராய்ஸ் அப்போவும் நிறுத்தல 1915 ரோல்ஸ் ராய்ஸ் ஹாக் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு லைட் ஏர்கிராஃப்ட்டுக்காக. 1916 ராய்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் ஈகிள் இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. அதே மாதிரி 1918 ரோல்ஸ் ராய்ஸ் காண்டோர் இன்ஜின் சொல்லப்படுற லார்ஜ் ரேஞ்ச் ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாத்தையுமே ஏரியல் காம்பேட், ஸ்பையிங் மிஷின்ஸ், ஆன்டி சப்மரின் ஆபரேஷன்ஸ் அண்ட் பாம்பிங் மிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கூட ரோல்ஸ் ராய்ஸோட இன்ஜின்ஸ் தான் 1000 கணக்கில் கமர்ஷியல் அண்ட் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1918 வேர்ல்டு வார் 1 முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த 15 வருஷம் கழிச்சு ரோல்ஸ் ராய்ஸ் ஃபுல்லாகவே கார்ஸ் அண்ட் ஏரோ இன்ஜினில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்மாலாக சீப்பாக இருக்கக்கூடிய ஒரு 20 கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. அந்த 20 கார்ஸுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் சேல்ஸ் இல்லை. 1925 காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது மார்க்கெட்டுக்குள்ள பென்ட்லி, டெல்மர் அண்ட் கேடிலாக் மாதிரியான நிறைய லக்ஸரி கார்ஸ் உள்ள வருது. இதனால ரோல்ஸ் ராய்ஸுக்கு இன்னொரு போல்டான கார் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தேவைப்படுறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில்வர் கோஸ்ட்டை ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஃபேண்டம் அப்படிங்கிற ஒரு புது ஹை பெர்ஃபார்மன்ஸ் காரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் 4 வீல்ஸ்லையுமே பிரேக்ஸ் இருக்கும். ஃபேண்டம் காரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் மார்க்கெட்டோட கிங்காக மாறிட்டாங்க. ஃபியூச்சரில் ஃபேண்டம் 2 லான்ச் பண்ணுறாங்க. அந்த காருமே ஈக்குவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் 1931 ரோல்ஸ் ராய்ஸ் பென்ட்லி கம்பெனியை வாங்குறாங்க. ஏன்னா அந்த டைமில் பென்ட்லி கம்பெனி பேங்க்ரட் ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னொரு ஐகானிக் காரை டிசைன் பண்ணுறாரு. அதாவது பென்ட்லி 3.5 லிட்டர். ஸோ இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் அண்ட் பென்ட்லி ரெண்டுலையுமே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக உருமாறுறாங்க. ஆனால் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ரோல்ஸ் ராய்ஸ் இந்த காரை என்றைக்குமே அவரோட ஓன் ஐஸில் பார்க்கவே இல்லை. ஏன்னா ஏப்ரல் 22, 1933 70 இயர்ஸ் ஓல்டான ஹென்ரி ராய்ஸ் அவரோட கடைசி மூச்சு விடுறாரு. அதாவது இந்த கார் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இவர் இறந்து போயிருக்காரு. ஆனால் ராய்ஸ் சாகிறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்காரு. ஒரு பக்கம் ஐகானிக் கார்ஸ் மாதிரியான ஃபேண்டம் 3, சில்வர் ஷேடோ அண்ட் கோஸ்ட் மாதிரியான கார்ஸ் லான்ச் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் அவர் நிறைய ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணார் 1960s. இதனால தான் அவர் ஏவியேஷனையும் ஆட்டோமொபைல் பிஸ்னஸையும் தனித்தனியாக பிரிச்சிட்டாரு. இப்போ கரண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் தான் BMW மோட்டார்ஸே ஓன் பண்ணுது. இன்றைக்குமே ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிறது உலகத்தோட ஒரு கிரேட்டஸ்ட் லக்ஸரி சிம்பிளாக இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ் தான். இது பெர்ஃபெக்ஷன் அண்ட் கரிஸ்மாவை சிம்பிள் பண்ணுற மாதிரியான ஒரு மிகப்பெரிய எம்ப்ளமாக இருக்குது. ஹலோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா லைஃப்பில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் லாங் டேர்மில் யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய எம்பையர் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு ஓனராக இருக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. பாய்.